ஒரே வெயில் இல்ல குளுகுளுன்னு இருக்குல்ல. என்னன்னா வெயில்லயே ஷூட்டிங் எடுக்கிறோம். 2-3 நாளா அவங்கள பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு லெமன் ஜூஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்க. நீ லெமன் ஜூஸ் கேட்ப, அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் சொல்லுவ. ஆமாண்ணா. அப்ப நான் ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுக்கும்போது இல்ல இல்ல இதை விட காஸ்ட்லியாவது அந்த இது பெலுடா சொல்லுவேன். அதனால நமக்கு இந்த இடம் போதும், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. சரிங்கண்ணே. போகும்போது பேட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜூஸ் வாங்கி தரீங்களா? ட்ரீட்டே வச்சிருவோம். சூப்பர் சூப்பர். இப்ப சொன்னதானே ஒரு இனிப்பான செய்தி. ஆனா அண்ணா, சினிமாவில் உங்க குருநாதர் யாரு? லாரன்ஸ் மாஸ்டர். மாஸ்டர் நீங்க நிறைய படம் ஒர்க் பண்ணிருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்புறம் இப்படி இவரை மட்டும் சொல்றீங்க? இல்லை, நான் நிறைய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு லாரன்ஸ் மாஸ்டர் தான் குருநாதர்னு ஏன் சொல்கிறேன்னா, அவர் எப்படின்னா எல்லாருமே ஒரு வளர்ந்ததுக்கப்புறம் பணம் பேர்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மாவெல்லாம் வச்சு சோறு போடுறதே பெரிய விஷயம். ஆனால் அந்த மனுஷன் தன் தாய்க்காக கோயிலே கட்டினாரு. தாய் உயிரோடு இருக்கும்போது தாய்க்காக கோயில் கட்டினாரு. அது நிறைய உதவிகள், நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அது குருங்கும் போது அதுவும் எனக்கு ஒரு ரோல் மாடல். அப்புறம் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது, அவர் கூட மேக்கிங் வாய்ஸாகவும் சரி, ஒரு காமெடி எப்படி பண்ணணும், ஒரு விஷயத்தை எப்படி உருவாக்கணுங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால எனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட என்ன படம் வேலை பார்த்தீங்க? காஞ்சனா 2, காஞ்சனா 3 ஒர்க் பண்ணேன். காஞ்சனா 2, காஞ்சனா 3 ஒர்க் பண்ணேன். 3ல ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே எனக்கு பட வாய்ப்பு கிடைச்சிது. சண்டிமணி அந்த படத்தோட வாய்ப்பு கிடைச்சிது. அது கிடைக்கும்பொழுது மாஸ்டர்கிட்ட சொல்லி, மாஸ்டர் நான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மாஸ்டர்னு, தாராளமாக நீ போய் பண்ணு, நல்லா பண்ணு, எது பண்ணாலும் சிறப்பாக பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்புனாரு. ஆமாம், அது இன்னும் என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அவரை வச்சு ஏதாவது படங்கள் எடுத்தீங்களா? கண்டிப்பாக அவரை வச்சு நான் ஒரு கதையை எழுதி வச்சிருக்கேன். காமெடி படமா? காமெடிங்கிறத விட ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்த ஒரு கதை. விக்ரமாதித்தன்கிற ஒரு டைட்டிலு. ஸோ நம்ம விக்ரமாதித்தன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதெல்லாம் இந்த காலத்தில் கனெக்ட் பண்ணி ஒரு குழந்தைகளுக்கு அட்டாச்மெண்ட்டாக ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஆமாம், அதுக்கான கால சூழ்நிலை வரும்போது நான் மாஸ்டரை சந்திச்சு அந்த கதையை சொல்லுவேன். கண்டிப்பா. அந்த படத்துல யோகி பாபு இருக்காரா? யோகி பாபு என் படத்துல கேமரா இல்லாம கூட நான் ஷூட்டிங் போயிடுவேன். யோகி பாபு இல்லாம போவே மாட்டேன். எல்லா படத்துலயும் அவர் இருப்பார். நட்பு தான், நட்பு தான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அவரு நடிகர், அது ஒரு பக்கம். அப்படிங்கிறத விட எனக்கு நட்பு, என்னோட நண்பன். நான் எந்த வகையிலும் நான் எந்த நண்பனையும் நான் விட்டு கொடுத்ததில்லை. என்னோட முதல் படமான சண்டிமணி படத்துல கூட நடித்த எல்லாருமே சின்ன கேரக்டர் வரைக்கும் பண்ணது எல்லாமே என்னோட நண்பர்கள் தான். ஸ்டார்டிங்கில் என் கூட பழகினவங்க, எனக்கு டீ வாங்கி கொடுத்தவங்க, டிஃபன் வாங்கி கொடுத்தவங்க, இந்த பக்கம் போப்போ அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னவங்க. ஸோ அப்படி பழகின எல்லா நண்பர்களுக்கும் நான் அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச வாய்ப்பை நான் கொடுத்தேன், முடிஞ்ச சம்பளத்தை வாங்கி கொடுத்தேன். ஏன்னா முதல் படத்தில் ஒரு இயக்குனர் தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கஷ்டம். அதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர் தான். இவங்களெல்லாம் நான் ஏன்னா என்னோட நண்பர்கள் யாரும் சாதாரண ஆளும் கிடையாது. எல்லாருமே நிறைய படங்கள் நடிச்சவங்க. இப்போ விசித்திரன் ஒரு 3 சீன் நடிச்சிருப்பாரு. அவர் சுப்பிரமணியபுரம் அது நடிச்சிருக்காரு. அப்புறம் அந்த படத்துல ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருப்பேன், பூபதினு சொல்லிட்டு ஒரு வில்லனை அறிமுகப்படுத்தியிருப்பேன். அவர் நிறைய படங்கள்ல நிறைய சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பண்ணவங்க தான். ஆனால் சரியான ஒரு சந்தர்ப்பம் அமையாம இருந்தாங்க. ஸோ கேமரா முன்னால நடிக்க தெரியும், பயப்படாம நடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் என் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். நம்ம ஏன்னா பட்ஜெட் வாய்ஸாக நிறையா ஆர்டிஸ்ட் போட பட்ஜெட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணோம்னா, என்னோட நண்பர்கள் எல்லாமே ஆர்டிஸ்ட் தான், அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்கள் சம்மதிச்சா கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆர்டிஸ்ட்டை போடுங்க, இந்த ஆர்டிஸ்ட்டை போடுங்க, எதுக்கு இவங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது முதல் படத்தில் இயக்குனருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதனால் நான் அவர்கிட்ட கேட்டேன், தாராளமாக செய்யுங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட் தானே, படம் இந்த கதை நல்லா இருந்தால் அந்த படம் பெருசாக போக போகுது, யார் நடிச்சா என்ன, தாராளமாக செய்யுங்க, கதை நல்லா இருந்தால் ஓட போகுது அப்படின்னா. அந்த படமும் எனக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்த படம் தான். சண்டிமணி முதல் படம் எனக்கு நாங்கள் போட்ட முதல்ல விட ஒரு நல்ல லாபத்தை கொடுத்த ஒரு படம். உங்களுடைய அடுத்த படம் அறிவிப்பு எப்போ வரும்? அது என்னோட அடுத்த படம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் சொன்னேனே, கூடிய விரைவில் அதை அறிவிப்போம். ஏன்னா 2-3 படங்கள் நான் அறிவிச்சிருக்கோம். சில காரணங்கள், ப்ரொடியூசர் சரியில்லாத காரணங்களால் அந்த படம் அப்படி தள்ளி போச்சு. அந்த படங்களும் நிலுவையில் இருக்குது. இப்போ ஃபாலோ பண்ணுற ப்ரொடியூசர் 2 ப்ரொடியூசர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, அந்த டைமில் நம்ம ஆரம்பிக்கலான் இருக்காங்க. ஸோ அவங்க அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் அது
மீடியாவில் கண்டிப்பாக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் அதை வெளிப்படுத்துவேன். ஆனா காஞ்சனா படத்துல எப்படி சேர்ந்தீங்க நீங்க? காஞ்சனா 2 காஞ்சனா 2 வந்து என்னோட நண்பர் ஆர்ட் டைரக்டர் குமார். ஆமாம், அப்பா அந்த படத்தில் அவர் ஆர்ட் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் ரூமுக்கு அடிக்கடி வருவார். அவர் ஏதாவது ஒரு செட்டு பிளான் பண்ணும்போது உட்காந்து நாங்கள்லாம் பேசுவோம். என்னோட கதைகள் பேசும்போது வந்து உட்காருவார். அப்படி பேசி இருக்கும்போது ஒரு கதை ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ சொன்னார், நீ மட்டும் மாஸ்டர்கிட்ட போய் சேர்ந்தேன்னா உன்னை கப்புன்னு பிடிச்சிக்குவாரு. அது ஏன் என்னடா சொல்கிறேன்னா, நான் காஞ்சனா 2 ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாஸ்டர்கிட்ட. ஆனால் அதில் வந்து எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே இருக்காங்க. ஸோ வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு நான் சொன்னேன். ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரை பண்ணி பாரு, ஆனால் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, என்ன ஒன்று பண்ணு. நான் சொன்னேன், எப்படியாவது அவர் ஸ்பாட்டுக்குள்ளே அவர் கூட இருக்கிற மாதிரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுடா அப்படின்னா. என் கூட வேணா ஒரு ஆர்ட் அசிஸ்டன்ட் மாதிரி கூட வா, நம்ம அப்படியே இது பண்ணுவோம். ஏதோ ஒரு இதில் அவர் உனக்கு பிடிச்சி போச்சுன்னா உன்னை அவர் ஏற்றுக்க போகிறாரு, அசிஸ்டண்டாக ஏற்றுக்க போகிறாருன்னு. சரி, வெளியில் நின்று போராடுறத விட நேராக களத்துக்கே போயிடும்னு சொல்லி குமார், அவர் ஆர்டிஸ்ட் குமார் கூட போய் ட்ராவல் பண்ணேன். போன நாளே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பேசிக்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுனால கண்டினியூட்டிலாம் நல்லா பார்ப்பேன். ஸோ அங்கேயே எனக்கு வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு வேலை தானே, அது எனக்கு கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அது ஈஸியாக இருந்தது. அப்போ ஒரு சீன் எடுக்கிறாரு மாஸ்டர் வந்து, ஒரு நைட்டு மிட் 2 மணி அதில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காரு. எப்படின்னா, ஒரு டாப்ஸி வந்து ஒரு பெட்ரூமில் படுத்துருக்கோம். அவர் கையில் ஒரு தாலி இருக்கும். ஸோ தாலி தான் அந்த படத்தோட இது. அந்த தாலியை வந்து காணாமல் போயிடும். படுத்திருந்தவன் இங்கே வச்சு அந்த தாலியை காணுமேன்னு சொல்லிட்டு அப்படி தேடி வெளியில் வருவான். ஆமாம், வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ஸ்விம்மிங் பூல் கிட்ட வருவாங்க. ஸ்விம்மிங் பூல் கிட்ட வரும்போது தாலி வந்து ஸ்விம்மிங் பூலில் கிடக்கும். இல்லைடா, பெட்ரூமில் வச்சிருந்த தாலி இங்கே எப்படா கிடக்குது அப்படின்ட்டு ஒரு ஷாக் ஆவாங்க. ஷாக் ஆகிட்டு ஸ்விம்மிங் பூலில் இறங்குவாங்க. இறங்கி உள்ளே தேடி அந்த தாலி எடுத்துட்டு நிமிருவாங்க. பேய் வந்து அவங்கள உள்ள அமுக்கும். இதான் ஷாட்டு, இது சீனு. இதை வந்து கேமராமேன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, குருதேவ் சாட்டை இதான் சீனு, ஸ்டெடிகேம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்குறது, தாலி உள்ளே கிடக்கிறது, தாலியை உள்ளே போட சொல்லிட்டாங்க. தாலியை செட்டு உள்ளே போட்டாங்க, தண்ணிக்குள்ளே போட்டாங்க. இப்போ அவங்க உள்ளே இறங்கி அந்த தாலியை எடுக்கணும். இதுக்கு வந்து இந்த தாலியை வந்து பொசிஷனில் வைக்கணும். கேமரா அப்படி வச்சுருக்காங்க, இந்த பொசிஷனில் வைக்கணும். ஆனால் தாலி எப்போவுமே தண்ணியில் இங்கே போட்டால் இங்கே தெரியும். ஸோ அதை கரெக்டாக பொசிஷனில் வைக்கணும். செட்டு குளிர், பக்கத்தில் பீச்சு. அவங்க உள்ளே இறங்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ளே இறங்கலை, கம்பை வச்சு தள்ளுறாங்க. அது தாலி கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. அப்படியே மாஸ்டர் வந்து, டேய் என்னடா பண்ணுறீங்க, ஒரு தாலியை பொசிஷனில் வாங்கிடா தம்பிகளா அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பாக்கியராஜ் மாதிரி வாட்சு, இது செல்ஃபோன் எல்லாத்தையும் கலட்டி அந்த ஆர்டிஸ்ட் குமார் கையில் கொடுத்துட்டு, ஆமாம் நான் தவலை கடற்கரன்னு கீழே இறங்கி வந்து தண்ணிக்குள்ள கழுத்தளவு தண்ணியில் இறங்கி அந்த தாலி எடுத்து, மாஸ்டர் எங்கே வைக்கணும்னு சொல்லுங்கன்னா, இங்கே வைப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ எல்லாருக்குமே அந்த குளிரில் எவனும் இறங்க மாட்டாங்க. ஸோ நான் இறங்கினது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு. பரவாயில்ல பையன் இறங்கிட்டான்னு. அதுக்கப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணாங்க, தம்பி இந்த பொண்ணு நீ இறங்கிட்ட, நேராக வந்து டாப்ஸி அங்கே நிற்பாங்க, நீ தண்ணிக்குள்ள முங்கிக்க, கேமரா இப்படி வரும், பேய் பாயிண்ட் அப்பில் வரும், உன்னை நாங்கள் வந்து காட்டுவோம், நீ தண்ணிக்குள்ளே முங்கிக்க. டாப்ஸி வந்து இறங்கி தண்ணியில் தாலி எடுத்துட்டு திரும்புவாங்க, நீ தாலியை பிடிக்கிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிடு. நீங்கள் பேய்? ஆமாம், இப்போ நான் சும்மா ஒரு இதுக்கு நான் சிஜியில் பேயை பண்ணிக்கிறேன், நீ வந்து சும்மா ஒரு மாடல். ஆமாம், இறங்கிட்டேன், மாடலாக கொடுக்க முடியுமாண்ணா, கொடுக்குற மாஸ்டர் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ அவங்க தண்ணிக்குள்ளே இறங்கி வராங்க. மானிட்டர் போகுது, இறங்கி வராங்க. நான் தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கேன். இப்போ அவங்க என் பக்கத்தில் வந்து நின்று தாலியை எடுத்துட்டு நிமிந்து இப்படி பார்க்குறாங்க. இப்போ நான் டப்புக்குன்னு இருந்துச்சு, தாலியை பிடிங்கிட்டு தண்ணிக்குள்ளே முங்கிடுவேன். ஆமாம், அது ஒன்று. சாரி, தாலியை பிடிங்கிட்டு அவங்கள முக்கணும் தண்ணியில், அவங்கள தண்ணியில் முக்கிட்டு 2 முக்கு முக்கிட்டு கையை எடுத்துருவேன். அவங்க மேலே வந்து நான் தண்ணியில் முங்கிடுவேன். அப்போ திரும்பி பார்ப்பாங்க, யாருமே இல்லை. ஸோ இதே நான் செஞ்சு காட்டணும். ஒரே டேக்கு. இந்த ஒரே டேக்கில் என்னன்னா, நான் அந்த பேயோட ஆக்ஷனை நான் பண்ணேன். அவங்க வர கேமரா அவங்க பாயிண்ட் ஆஃப்ல போவோம், நான் அப்படியே அவங்க பேக்கில் வந்து வந்துருக்கும், நான் பின்னால் அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பேன். நான் பேய் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வரேன். அவங்க கரெக்டாக வந்து தாலியை குனிஞ்சு எடுத்து நிமிந்து பார்க்குறேன். அதே மாதிரி டைமிங் கரெக்டாக பண்ணி அமுக்கி, அப்புறம் அவங்க நிமிர்மோ நான் தண்ணிக்குள்ளே புகுந்தது எல்லாமே பக்காவாக இருந்தோடனே
ஒரே டேக்கில் நடந்துருச்சு. நான் மானிட்டர் தான் பார்த்தாங்க, நான் அந்த டேக்கே பண்ணிட்டாரு. மாஸ்டர் எப்பவுமே டேக்கே மானிட்டர் மாதிரி தான் போவார். முங்கி எந்திரிச்ச உடனே எல்லாம் கை தட்டுறாங்க, ஹோல் டீம் கை தட்டுறாங்க. ஆப்சி மேடத்துக்கு தான் கை தட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் நம்ம தான் வேலை தானே செஞ்சோம் அப்படின்ட்டு பார்க்குறேன். மேலே வந்தோடனே எப்போ அவருக்கு டவல் கொடுங்க, இது ட்ரெஸ் மாத்துறது இது கொடுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே எல்லாம் அடுத்த ஷாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ கோடைட்டர் பாஷா சார் வந்து மில்கா ஆழ்த்துக்கால் அப்படின்னாரு. ஹீட் சார் அப்படின்னு, நீங்கள் மாஸ்டர் உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, ஸோ இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு. ஐயோ அதிர்ச்சி. நான் நடிச்சு தானே இருந்தேன், நடிச்சுட்டு திரும்பவும் அதே வேலையா டைரக்ஷன் பண்ணணும் வந்தால் திரும்ப நம்மளை நடிக்க கூப்பிட்றாங்களேன்ட்டு, இல்லை சார் நான் நடிக்கலாம் வரல, எனக்கு நடிப்பு மேலெல்லாம் ஒரு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு டைரக்ஷன் பண்ணணும் சார், மாஸ்டர் அசிஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் சார், திரும்பவும் என்னை நடிக்க வைக்கிறீங்களேன்னு. இல்லைப்பா மாஸ்டர் அதான் சொன்னார், நீ கொடுத்த அந்த ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஸோ அதை அப்படியே ஓகே பண்ணி சிஜிக்கு அனுப்பிடுங்கன்ட்டாரு. ஸோ மாஸ்டருக்கு உன்னை நடிக்க வைக்கணும், எப்படியா உன்னை நடிக்க வச்சிருவாருப்பா அப்படின்னாரு. சரி ஓகே, அந்த ஷெட்யூலில் வந்து நம்ம வந்த நோக்கம் வேற, நடந்தது வேற. ஆமா, இருந்தாலும் நம்ம யாருங்கிறத அவருக்கு தெரிய வச்சிட்டோம்ல, அவருக்கும் மில்கானா தெரியும். சரி ஓகே, அந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்குது. இந்த ஷெட்யூலில் எப்படியாவது அப்போ நண்பர் சொல்கிறான், ஆர்டர் குமார் சொல்கிறான், நான் தான் சொன்னல வாய்ப்பே இல்லை, அசிஸ்டன்ட் எல்லாமே இருக்காங்க, எப்படி ஒன்று சேர்ப்பாங்க, ஸோ நீ பேசாம என் கூடயே வேலை செய் அப்படிங்கிறான். ஆமாம் என் கூட வேலை செய், எனக்கு ஆள் தேவைப்படுது அப்படின்ட்டான். சரி இல்லைடா இந்த ஷெட்யூலில் நான் சேர்ந்தே ஆவேன்டா அசிஸ்டன்டான்ட்டு. ஆனால் நான் அசிஸ்டன்டாக தான் வந்திருக்கேங்கிறது கோ டைரக்டர் சோழன் சார், கோ டைரக்டர் பாஷா சார் எல்லாருக்குமே தெரியும். ஆமாம் நான் இதெல்லாம் நான் காட்டினேன். சரி வாய்ப்பு இருந்தால் நான் மாஸ்டர்கிட்ட சொல்கிறேன், கண்டிப்பாக சேர்ப்பாரு, இல்லைன்னா அடுத்த படத்தில் கூட சேர்த்துப்பாருன்ட்டாங்க. ஆமாம் 2வது ஷெட்யூல் ஆரம்பமாச்சு. அதில் வந்து திடீர்னு மாஸ்டர் கூப்பிட்டு ஒரு வேனில் வந்து தாலி வந்து கீழே கிடக்கும், அது ஏற்கனவே எடுத்துட்டாங்க, அதோட க்ளோஸ் வைக்கிறார். க்ளோஸ் வச்சது வந்து அது ஒரு வி டைப்பில் இருக்கும், ஒரு இந்தியா மேப் மாதிரி இருக்கும் அந்த தாலி. அதை வந்து மானிட்டரை பார்த்து செட் பண்ணுறாங்க, அதே மாதிரி யாராலும் செட் பண்ண முடியல. அசிஸ்டன்ட் செட் பண்ணுறாங்க, எல்லாரும் செட் பண்ணும்போது மாஸ்டர் வந்து மில்காவை கூப்பிடுங்கன்னு, அவங்க இந்த பக்கம் டாப்ஸி உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் இந்த இன்னொரு ஹீரோயின் உட்காந்துருக்கோம். 2 பேர் வந்து ஏய் இது அங்கே கிடந்த தாலியில் காருக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு பேசிட்டு அந்த தாலியை பார்ப்பாங்க. தாலியை பார்க்கும்பொழுது அந்த க்ளோஸ் இருக்கும். ஆமாம் நான் என்ன பண்ணேன், அதை மானிட்டர் காட்டினாங்க, இதான்ப்பா இது சேஃப் வைப்பானாங்க. நான் கரெக்டாக இந்தியா மேப் மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்தியா மேப் மாதிரியே வச்சேன், பக்காவாக உட்காந்துருச்சு. ஆமாம் மாஸ்டரில் எல்லாருமே கை தட்டினாங்க, சூப்பர் இதாங்க அப்படின்னு. இப்போ டாப்ஸி என்ன சொன்னாங்க, சார் உங்கள் அசிஸ்டண்ட் வெரி பிரில்லியண்டாக இருக்காரு. அது என்ன அசிஸ்டண்டாக நினச்சிச்சு, ஏன்னா டாப்ஸி சில சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் அப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பேக் வச்சுருப்பாங்க, கண்டினியூட்டி பேக்கு, டேக் போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் கையில் மாற்றிடுவாங்க. லெஃப்டில் மாற்றினா என்ன ஆகும், ஷார்ட்டு முடிஞ்சு போவோம். மறுபடியும் சார் சாரி சார் கொஞ்சம் பாருங்க சார், நான் இந்த கையில் வச்சுருந்தேன்னா இந்த கையில் வச்சுருந்தேன்னு கேட்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட்லாம் அப்படியே முழிப்பாங்க, எந்த கையில் வச்சுருந்தாங்கன்னு. நான் என்ன பண்ணுவேன், அவங்க போகிற வரைக்கும் விட்டுட்டு டேக்குங்கும் போது மேடம் நீங்கள் லெஃப்டில் வச்சுருக்கீங்க ரைட்டில் வைங்க அப்படிம்பேன். இல்லை நான் லெஃப்டில் தான் வச்சுருந்தேன். இல்லை நீங்கள் ரைட்டில் தான் வைக்கணும், லெஃப்டில் வச்சுருக்கீங்க. அப்படியா, ஒரு 2 தடவை மானிட்டர் செக் பண்ணாங்கல்ல, அதுவும் தெரியும் இவன் ரொம்ப உஷாராக இருக்கான், இவங்ககிட்ட நம்ம வேலையை காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அது அவங்க ஜாலியாக பண்ணுறது தான். டாப்ஸி என்னை நோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இது நல்லா ப்ரில்லியண்டாக ஒர்க் பண்ணுறாரு சார். அப்போ நான் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு நான் அவங்க அசிஸ்டன்ட். அப்போ மாஸ்டர் என்ன சொன்னார், இருக்காங்க வா நீ நாளையிலேருந்து அசிஸ்டன்டேட்டராக வந்துரு, எதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு உன்னோட திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணுறேன், நீ அசிஸ்டன்டேட்டர் உள்ள எல்லா திறமையும் இருக்கு, நீ என்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணிருன்னு அவர் வாயில சொல்ல. இப்படிதான் அமைஞ்சுது. அதுக்கு என்னோட இணை இயக்குனர்களும் சோழன் சார், ஆமாம் அதுக்கு வந்து அந்த ஆர்டிஸ்ட் குமாரும் முக்கியமான காரணம், சோழன் சார் பாஷா சார் இவங்களும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அதுல இருந்து நான் வந்து அவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு உதவி இயக்குனராக ஆகிட்டேன். ஸோ அவருக்கு டூ போட்டிருக்கேன், படத்துலேயே நான் 4 இடத்துல டூ போட்டிருக்கேன், கோவை சார்லாக்கு டூ போட்டிருக்கேன். எல்லாம் மாஸ்டர் சொல்லுவார், இல்லைக்கா இந்த மாதிரி பண்ணணும் பண்ணுறியாமா, பண்ணுறேன் மாஸ்டர். பேயா நடிச்சிருக்கேன், ஆமாம் பேயா நடிச்சிருக்கேன், இதெல்லாம் அவருக்கு டூப் தானே. இதோட என்னென்னா படத்தில் ஓப்பனிங் சீனிங்கே நான் நடிச்சிருப்பேன், படத்தோட ஓப்பன் சீன் படத்தில் வரல, அது வந்து என்னை வச்சு 2 சீன் எடுத்தார். ஃபஸ்ட்டு வந்து நானும் என்னோட படம் பார்த்துட்டு வருவேன், வீட்டுக்குள்ளே வருவேன், அங்கே வந்து ஒரு பேய் என்னை ஃபாலோ பண்ணி வரும், என்னை பிடிச்சிரும்,
அதுல இருந்து அது காரணம் என்னன்னா அந்த வீடு அப்படின்ற மாதிரி சீன் போகும். பட் படத்துல அதை எடுத்தாங்க. அது லென்த்துங்கனால அப்புறம் இன்னொரு சீன் எடுத்தாங்க. நானும் இன்னொருத்தரும் வந்து இன்னும் 2 கேரக்டர் போய் நம்ம அந்த இது பண்ணுவோம்ல, அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கிற மாதிரி வருவோம். வந்து 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போவோம். காஞ்சனா அந்த வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுக்குள்ள போவோம். போனா அங்க பேய் இருக்கும், பயந்தடிச்சு ஓடி வருவான். நான் தப்பிச்சிருவேன், அவன் மாட்டிக்குவான். அப்படி ஒரு சீன் எடுத்தாங்க. அப்படி ஒரு சீன் எடுத்தாங்க. அது காமெடி சீனு. இந்த சந்திரன் அதுவும் வரல படத்துல. அப்படியே மாஸ்டர் மனசுலயே இடம் பிடிச்சாச்சு. படம் பிடிச்சிட்டீங்க. ஆமா, இடம் பிடிச்சாச்சு. படம் ஒர்க் பண்ணியாச்சு. இந்த கேப்ல எங்க போனீங்க? யாரக்கானா டீ சாப்பிட்டு வர போனேன். எங்க கேமராமேன் எங்க அப்படின்னு பார்த்தா அவர் சாப்பிட போயிட்டாருனாரு. சரி, கேப்ல டீ சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு நானும் டைரக்டரும் போயிட்டு வந்தோம். சரி, சொல்லுங்க. அந்த படம் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்த படம் ஒர்க் பண்ணீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் ஒரு முட்டை சிவா கிட்ட சிவா ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கு டைம் செட் ஆகலை. அப்புறம் காஞ்சனா 4 ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒர்க் பண்ணேன். அந்த டைம் எனக்கு பொண்ணு பார்த்ததுனால கல்யாணம் அந்த இது நடந்தது. ஸோ செகண்ட் ஷெட்யூல் போகும்போது எனக்கு திருமணம் ஆச்சு. அப்புறம் தேர்ட் ஷெட்யூல் திருமணமாகி 2 மாசத்துல என்னோட ப்ரொடியூசரு நம்ம அசிஸ்டண்டாக இருக்கும்போது வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கும்போதே படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா, கதைகள் பண்ணும்போது என்னோட ப்ரொடியூசரு சண்டிமுனி இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க. மில்கா எங்கே இருக்கீங்க, வாங்க படம் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு மாஸ்டர்கிட்ட சொன்னேன். மாஸ்டர் நல்ல விஷயம், போய் நல்லபடியாக பண்ணு அப்படின்னு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் ப்ரொடியூசர் போய் பார்த்தேன். இங்கே தான் சாலிகிராமத்தில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மலைக்கலன் ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருந்தேன். மலைக்கலன் வந்து அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை நம்ம பண்ணணுங்கிறது அவரோட ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அப்போ இந்த படம் முடிச்சுட்டு வாங்கினாரு. திடீர்னு அவருக்கு ஒரு படம் பண்ணணும், நமக்கு டைம் நல்லா இருக்கு வாங்க அப்படின்னாரு. சரின்னு அப்போ அவர் ஃப்ரெண்டு சொன்னார், காஞ்சனாலாம் ஒரு 100 கோடி ரூபா கிராஸ் ஆகி போச்சு வசூலில் போகும்போது. ஏன் நீங்கள் லாரன்ஸோட அசிஸ்டன்ட் தானே, ஒரு இந்த படம் ஆமாம் இந்த படத்தை அப்புறம் பண்ணுங்க, ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் ஒரு பேய் படம் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த ஐடியா தான். ஆமாம், அவர் கொடுத்த ஐடியா தான் சண்டிமுனி. அப்புறம் அந்த சண்டிமுனின்னு நான் பேர் வைக்கிறதுக்கு காரணம் வந்து, நாங்கள் வந்து மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சண்டிமுனி, சடாமுனி, வீரமுனி, ஞானமுனின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு ஒரு முனியில் பேராக வரிசையாக எழுதிட்டு வந்து என் கையில் கொடுத்தாரு. மாஸ்டருக்கு நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அவர்கிட்ட இதை மாஸ்டர்கிட்ட எப்படியாவது இதை சேருங்கன்னு. நாங்கள் படத்தில் எல்லா பாட்டும் முடிஞ்சது, எனக்கு கிளைமேக்ஸ் பாட்டு மட்டும் இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணோம், அந்த பாட்டோட இதை வரியை படிக்கும்போது சண்டிமுனி, சடாமுனி, வீரமுனி, ஞானமுனி, வேல்முனி அப்படின்னு முனியாக இருந்தது. இது கிளைமேக்ஸ் பாட்டுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் கோடையேட்டர் பாஷா சார்கிட்ட வந்து அந்த பாட்டோட இதை கொடுத்தேன். நான் பேப்பரை கொடுக்கும்போது அவர் படித்து பார்த்துட்டு நல்லா இருக்கு மில்கா, மாஸ்டர் வந்து நீ சொல்லுவோம். இப்போ மாஸ்டர் வந்தார். மாஸ்டர் வந்தோடனே சார் கொண்டு போய் கொடுக்க, பாட்டு நல்லா இருக்கு, எழுதினவர் வர சொல்லுங்க. அந்த எழுதினவர் புதுசாக வாய்ப்பு தேடிட்டு இருக்காரு. அவர் மாஸ்டர் மறுநாள் வந்து பார்த்தார். மாஸ்டர் உங்களை வர சொன்னார், ஒரு 11 மணிக்கு வாங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கி அவரை கூப்பிட்டோ வந்தார். அந்த கிளைமேக்ஸ் பாட்டு அப்படி தான் காஞ்சனா 2ல் வந்து இந்த சண்டிமுனி, சடாமுனி, வீரமுனி புதுமுகம் எழுதினாரு. அப்புறம் விவேகா வந்து அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி 2 பேரும் அந்த பாட்டை எழுதினாங்க. அப்போ எனக்கு என்னன்னா அப்போவே எனக்கு அந்த டைட்டில் வந்து சண்டிமுனின்னு வந்தபோது ஒரு இது நல்லா இருக்கு, இது நம்ம ஒரு சப்போஸ் ஒரு பேய் படம் பண்ணோம்னா இதை டைட்டிலாக வைக்கலாம், சண்டிமுனின்னு வைக்கலாம். ஏன்னா முனிங்கிறது ஒரு எல்லாரோட குலதெய்வத்திலையும் ஒரு குலதெய்வம் தான். அவர் எல்லாருக்குமே ஒரு குலதெய்வம் தான். ஏன்னா அவர் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வெளியில தான் இருப்பார், ஒரு காவல் தெய்வமாக இருப்பார். ஸோ நம்மளோட முதல் அத்தியாயத்தை துவக்கி வைக்கிறதுக்கு ஒரு கடவுள் வேணும்னு சொல்லி நான் சண்டிமுனின்னு ஒரு ஆமாம், அது வந்து பேய் படம் கிடையாது. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். அது பேய் படம்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ஆத்மா கதை. ஆத்மானாலும் பேய் தானே இல்லை, அது 2 விஷயம் இருக்குது. பேய்ங்கும் போது ஒன்று பயமுறுத்துற விஷயம் இருக்குல்ல, எல்லா படமும் பயமுறுத்துவாங்க. இது அந்த மாதிரி இருக்காது. ஒரு 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 கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவு தான் அந்த கதை. இது இப்போ நான் படம் அந்த கதையை எழுதும் போதே நான் புடிச்சிட்ட சொன்னேன், சார் இது பயமுறுத்துற பேய் கிடையாது, காமெடி பண்ற பேய் கிடையாது, இது ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு. அந்த மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தன் கணவன் கூட வந்து ஒரு ஆத்மாவா வாழ்ந்துட்டு இருக்கா. அப்போ ஏற்கனவே அந்த அவரோட கணவனுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருந்தது. அவளுக்கு இந்த மனைவி இறந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தன்னோட காதலனை வந்து கைப்பிடிக்க வர்றா. அதுக்கு இந்த ஆத்மா மனைவியோட ஆத்மா ஒத்துக்கிச்சா இல்லையாங்கிறது அதோட கதை.
ஆத்மா கதை தான். ஆனால் நாங்கள் எல்லாம் கமர்ஷியலாக தான் அந்த படத்தை பண்ணி. நீங்க சன்னி முனின்னு வச்சதுனால ஆடியன்ஸ் அது பேய் படம் தான். ஆமாம்மா, பேய் படம் தான். ஆனால் பயமுறுத்துற பேய் கிடையாது. பயமுறுத்துற பேய் கிடையாது, ஆத்மா. ஆத்மா சொல்லி. இப்போ அடுத்த படத்துக்கு என்ன டைட்டில்? அடுத்த படத்துக்கு நம்ம இப்போ வந்து மகாலிங்கம்னு சொல்லி ஒரு படம் பண்ண போகிறேன். அதையும் முடிவு பண்ணி டிசம்பர்ல தான் ஷூட் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி, அதுல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இல்ல, அது இன்னும் முடிவாகலை. ஆமாம், டிசம்பர் அந்த இதில் தான். இப்போவே அதை சொல்ல முடியாது. ஆமாம். இப்போ நீங்க டைரக்ஷன் பண்ணக்கூடிய படங்களை நீங்க ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நம்ம சின்ன சின்ன சீன் வருவோம்ல. சண்டிமுனியில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வருவோம். இதில் ஒரு சின்ன சீன் வருவோம். அப்புறம் நானே ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதை சொன்னேன். அது என்னன்னா, ஒரு லைஃப் சம்மந்தம் எல்லாரோட லைஃப்லயே அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா, உதாரணத்துக்கு நான் லைஃப்னா பிரச்சனை, ஆனால் அந்த பிரச்சனை எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை வந்து அது பெருசாகவே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அதுதான் அந்த கதையோட லீடு. ஸோ அமேசான் சொல்லி டைட்டில் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஸ்கிரிப்டுக்கு மெயினாக ஹீரோ எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தோற்றம் தான் அந்த ஹீரோவோட லுக்கு. ஸோ அதை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லிட்டு. ஆமாம், முடி சம்மந்தப்பட்ட கதை தான். அது முடி வளர்ற மாதிரி கதை இல்லை, முடி சம்மந்தப்பட்ட கதை. ஒரு சின்ன வயசுல முடி கொட்டினா அவன் என்னெல்லாம் சந்திப்பான், இவ்வளோ பிரச்சனையை சந்திப்பான். கல்யாணம் ஆகாது, வயசான தோற்றமா இருக்கும், ஏஜ்ட மாதிரி காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கைக்கு, அவனோட வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை அவன் சந்திச்சு அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்கிறத கதை. அது நான் இன்னும் சொல்ல வரல. அது ப்ரொடியூசர்கிட்ட அந்த கதையை சொன்ன உடனே அவர் மலையாள ப்ரொடியூசர், அவங்க விழுந்து சிரிச்சாங்க. அந்த கதையை கேட்கும் போது அவன் ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ப்ரொடியூசரும் அவங்க ஒய்ஃபும் தான் அந்த கதையை கேட்டுருந்தாங்க. இதுக்கு ஹீரோவை நான் யாரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கதை சொல்லும் பொழுதே வந்து துல்கர் சல்மான்ல பேர் நல்ல பேரு, பகத் பாசில். சாரி, அவரை போய் நான் பகத் பாசில் சாரை வச்சு தான் நான் அந்த கதையை சொன்னேன். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஏர்நத்தியா இருக்கும், கொஞ்சம் முடி கம்மியா இருக்கும், அடர்த்தி இல்லாம அங்கங்க. அவர் இன்னொன்னு இந்த காமெடியிலையும் சரி, அவர் கேரக்டர் நல்லா பண்ணுவாரு. ஸோ அவங்கள சொல்லும் போது நல்லா சிரிச்சாங்க. நான் சொல்ற வரைக்கும் நான் வந்து என்னோட கேப்பை நான் கழட்டவே இல்லை. கழட்டி சொல்லி முடிச்சோன்னே வேர்வை வருதுன்னு சொல்லி கலட்டினேன். ஏங்க நீங்களே சூப்பரா இருப்பீங்களா இந்த கதைக்கு, நீங்களே ஹீரோவா பண்ணலாமேன்னு. ஏங்க அந்த ஆசைலாம் இல்லை, என்னோட கதையை இன்னொருத்தர் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்த கதைன்னு இல்லாமல் என்ன மாதிரி நிறைய பேரோட லைஃப்பில் நடந்த கதை. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும், அதுக்கு ஒரு தீர்வும் அந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சரி பார்ப்போம், பகத் பாசில் டேட்டு கிடைச்சா பண்ணுவோம், இல்லைன்னா நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அதுவும் போயிட்டுருக்கு. நான் ஒரு கம்பெனியில் சொன்ன கதை இன்னொரு கம்பெனியில் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ரொடியூசர் ஒரு கதை சொல்லுவேன், அவங்களுக்கு அது வந்து உள்ளே போய் அவங்களை தூங்க விடாமல் அதை செய்யணும். சரி, இந்த படம் எடுத்தால் நமக்கு வந்து ஒரு லாபமாக இருக்கும், இதை எடுத்தால் நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம போட்ட முதல்ல தப்பிச்சு போகலாம் அப்படின்னு அவங்க வரும்பொழுது அதை அவங்க தூங்க விடாமல் செய்யும். அப்போ அந்த கதைக்கான வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நேர காலம் இருக்குது, எல்லாமே உடனே நடந்துடாதில்ல. நம்ம அதுக்கான காலகட்டங்கள், அதுக்கான முயற்சி தான் இது. ஒரு விதையை ஊனி வச்சுருக்கோம், அது வளரணும், செடியாகணும், மரமாகணும், அதுக்கப்புறம் தான் காய் கனியெல்லாம் வரும். அந்த முயற்சி தான் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள். நன்றி. காஞ்சனா 4, அதாவது காஞ்சனா 4, அரண்மனை 4 வந்த மாதிரி. ஆமா, காஞ்சனா 4 வர போறதாகவும் ஆரம்பிக்க போறதாகவும் சொல்றாங்க. ஆமா, அதோட சொல்லுங்க. அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாரு, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, ஆபீஸ்லாம் ரெடி பண்ணி. அதுல நீங்க நடிக்கிறீங்களா? நான் நடிக்கிறது அது அவரு மாஸ்டர் கையில தான் இருக்கு. அவர் சொன்னா நடிப்பேன், அப்புறம் நான் அதுல வேலையும் பார்ப்பேன். ஏன்னா அது ஆமா என்னோட தனியா படம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் போய் அப்படி இல்லைங்க, அது நம்மளோட குரு. நம்மளோட குரு வீட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம், அவங்க கொடுக்குற வேலையை நம்மளே எடுத்து செய்யலாம். அப்படிங்கும் பொழுது அவர் படத்தில் நான் ஒர்க் பண்றதுல எனக்கு பெருமை தானே. இதுல என்ன இருக்கு, நான் படம் பண்ணிட்டேன், டைரக்ஷன் பண்ணிட்டேன். ஆமா, ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு ஜாலிங்க, அது ஒரு ஜாலியா இருப்பாரா? ஷூட்டிங் மட்டும் ஜாலியா இருப்பாரு. இன்னொன்று வந்து அவர்கிட்ட கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில பேர்கிட்ட வேலை பார்க்கறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து மாஸ்டர்கிட்ட இருக்கும். ஸோ அதை மாஸ்டர்கிட்ட வேலை பார்க்கறது நான் பெருமையா நினைக்கிறேன். அதனால அவருடைய படத்துல நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, காத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா இன்னொரு சொல்லணும்,
இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் வந்து முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ட்ரை பண்ணிக்கிற காலகட்டத்தில் முதல்ல நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு வேலை கேட்டது யார்கிட்ட தெரியுமா? பிரபுதேவா மாஸ்டர்கிட்ட. அங்கேயும் ஒரு மாஸ்டர். ஆமா, போக்கிரி படத்துல. அதை இன்னொரு நாள் சொல்றேன். சரிங்க. ஓகே.